வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் பிர்னி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பிர்னி செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ருதிஸ் கிச்சன். அவங்க என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பிர்னி எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். பிர்னி அண்ட் கீர் ஆல்மோஸ்ட் சேம் தான். பிர்னியில் போகிற அரிசியை நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணதன் பிறகு ஒரு ½ hour சோக் பண்ணிவிட்டு நம்ம கையை வச்சோ அல்லது மிக்சர் ஜார் யூஸ் பண்ணி சின்ன சின்ன பீஸஸாக உடச்சி நம்ம பாலில் சேர்த்து குக் பண்ணுவோம். ஆனால் கீரில் நம்ம டேரெக்டாக அரிசியை வாஷ் பண்ணதன் பிறகு இந்த பாலில் சேர்த்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இது ரெண்டுத்துக்கும் டேஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோடைய டெக்ஸ்சர் வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். பிர்னி செய்கிறதுக்காக இங்கே ஒரு பவுலில் நான் 100 கிராம் அளவு பாஸ்மதி அரிசி வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இதை நம்ம நல்லா சோக் பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் பாஸ்மதி அரிசி இந்த தண்ணியிலேயே நல்லா ஊறிடுச்சு. இந்த அரிசியை நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது கிச்சன் டவல் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் கூட இதில் தண்ணியே இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இந்த அரிசியை நல்லா ட்ரை பண்ணதன் பிறகு நம்ம கையை யூஸ் பண்ணியோ அல்லது மிக்சர் ஜார் யூஸ் பண்ணியோ இதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக உடச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். இங்கே வேற ஒரு பாத்திரத்தில் நான் 1 லிட்டர் அளவு பால் ஊற்றிருக்கேன். இந்த பால் நல்லா சூடாகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பால் நல்லா சூடாகி பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் 2 பிஞ்ச் அளவு குங்குமப்பூவை கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததன் பிறகு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சின்ன சின்ன பீஸஸாக உடச்சி வச்சுருந்த பாஸ்மதி அரிசியும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த அரிசியை குக் பண்ணும்போது நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்க பால் சீக்கிரம் எவாப்ரேட் ஆகிடும். ஆனால் அரிசி வேகாமல் இருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பால் நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரியே பால் நல்லா திக்காயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அரிசியும் ஒரு 40% வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் இதை நம்ம விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்க, இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இந்த பால் நல்லா திக்காகணும். அது வரைக்கும் இது மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கலாம். இந்த பிர்னி நல்லா திக்காயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க அரிசியும் நல்லா வெந்துடுச்சு. இதில் நான் 250 கிராம் அளவு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக இந்த கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் 2 வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதில் இந்த கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டென்ஸ் மில்க் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த பிர்னி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதுக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கறதுக்காக ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் எப்பயுமே கடைசியில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஏலக்காய் தூளுடைய வாசம் பிர்னியில் இருக்கும். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு இந்த பிர்னியை அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் குங்குமப்பூ பிஸ்தா வச்சு கார்னிஷும் பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பரான பிர்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிர்னி பொறுத்த வரைக்கும் இதோடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இது கரெக்டான பதத்துக்கு வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணால் தான் இது ஆறுனதன் பிறகு கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.